Hi my dear students, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பிஜி வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஏனா நம்மளுடைய போடக்கூடிய வீடியோஸ்ல ரெகுலராவே ரூட்டீனாவே வந்து கேட்கக்கூடிய ரெகுலர் கமெண்ட்ஸ் வந்து bro ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பிஜிக்கான அட்மிஷன் எப்போ வந்து ஓபன் ஆகும், டேட் சொல்லுங்க, டைமிங் சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணனும், ஏது பண்ணனும் நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த கேள்விக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டிகிரி படித்து முடித்தவங்க எல்லாருமே வேலைக்கு போகணும் தான் வந்து ஓடுவாங்க. பட் நீங்கள் அதாவது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ பிஜிக்கு அட்மிஷன் சொல்லிவிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. பட் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் மூலியமாக பிஜி வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகும், ஏன் வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை, போன வருஷம் பிஜிக்கான அட்மிஷன் எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க, அது எந்த வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட ஒரு கனவோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய கெரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கெரியர் எஜுகேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய எஜுகேஷன் அவேர்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப்பில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன லேட்டஸ்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் ரெகுலராக காலேஜ் வந்து போகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு தான் உங்களுடைய ஃபஸ்ட் டே. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கொடுத்துருக்குறேன். ஓப்பனில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தா ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் உங்கள் இடத்துல இருந்து நான் வந்து மேலே வந்திருக்கிறேன். சரிங்களா, அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறது வந்து பிஜி, அதாவது பிஜிக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 3 இயர் டிகிரி கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னும் வந்து மாஸ்டர் டிகிரிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிஜிக்கு வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது 2022 எந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோடு காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 2022 to 23 கல்வி ஆண்டிற்கு பிஜி டிகிரி படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்கள் 7/9/2022 முதல் 16/9/2022 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி வெப்சைட்டில் பண்ண முடியாது. அதாவது தமிழ்நாடு காசாலேருந்து வந்திருக்கக்கூடிய வெப்சைட்டில் பண்ண முடியாது. tngasa.pg.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெப்சைட்டு. அதுலேயே நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் tngasa.pg நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால postgraduate.in அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே போதும், ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். பட் அந்த வெப்சைட்டு இன்ன வரைக்கும் 2023 அப்டேட் பண்ணவே இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன ஒரு அனௌன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரன் பண்ணுவாங்க, வெப்சைட்டும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு, ஐயோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களே, அப்போ நம்ம பிஜியும் நம்ம இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் என்ன காரணத்தினால நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னா, நீங்கள் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆச்சு. தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்ன அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களை வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னுடைய ஒரு பேஷன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து எங்கள் வீட்லேயும் சரி எனக்கு யாருமே வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய ஆள்லாம் நான் வந்து சொல்ல வரல, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணி நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கேன். சரிங்களா, அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு வந்து இந்த டீச் பண்ணுறது, இந்த எஜுகேஷனல் ஃபீல்டில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு ஸ்கூல், காலேஜில் போயிட்டு நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னாலும், இந்த யூடியூப் மூலியமா உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பேஷன் ஆயிருச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன். நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதை கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு கவுன்சிலிங்கில் அட்டெண்ட் பண்ணி நல்ல காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடச்சிது, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. அந்த விஷயத்தை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு மூலியமா கண்டிப்பாக ஒரு நல்லதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். சப்ஸ்கிரைபரும் சரி, வியூவர்ஸும் சரி, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ரொம்பலாம் வியூஸ்லாம் போகாது. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோவோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோ கிடையாது. கரெக்டான பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போய் சேரும். அவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால என்ன உங்களுடைய வீடியோஸ்க்கான வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன சேனலு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாருமே என்ன கேட்க மாட்டாங்க போல அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 200 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ 200 பேருக்கு மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கு. அவங்க அந்த 200 பேருமே வந்து எனக்கான ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எஜுகேஷன், கெரியர் சம்மந்தமாக இருக்கும். நம்ம சேனல் வளர்றதுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் பிஜி இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கான விஷயத்த கூட நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுக்காக தான். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆவது மாதம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் நம்ம வந்து 7ஆவது மாதத்தில் இருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் தான் போன மந்த் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால டைமிங் வந்து பாருங்கள் எப்போ கொடுக்குறான்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 10 நாள் கூட கிடையாது, 9 நாள் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த 9 நாளைக்குள்ள பிஜியில் நீங்கள் என்ன டிகிரி படிக்கணுங்கிறது இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஏன்னா நான் வந்து அப்படியே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச் பண்ணுறது, ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மாஸ்டர் டிகிரிக்கு வந்து தேவைப்படும், அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான காலேஜ் எப்போவே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற A to Z எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.